பள்ளி மாணவிகளுக்கு எதிரான பாலியல் சீண்டல் விவகாரத்தில் தமிழக அரசை கண்டித்து புதுக்கோட்டை ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட பாஜகவினரால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. இதுகுறித்த கூடுதல் தகவலை செய்தியாளர் சுந்தர் வழங்கிட கேட்கலாம். சுந்தர், வணக்கம். தற்பொழுது இந்த போராட்டத்தில் ஈடுபட்டிருக்கவங்க வைக்கக்கூடிய கோரிக்கைகள் என்ன, முழு விவரங்கள் என்ன? தமிழகத்தில் தொடர்ச்சியாக பாலியல் வன்கொடுமை, பெண்களுக்கு எதிரான கொடுமைகள் நடந்து வருவதை கண்டித்தும், குறிப்பாக புதுக்கோட்டை மாவட்டத்தில் தொடர்ந்து ஆசிரியர்களால் மாணவிகள் பாலியல் சீண்டலுக்கு ஆளாவதை கண்டித்தும் பாஜக சார்பில் இன்று இந்த மாலை புதுக்கோட்டை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு சாலை போராட்டத்திற்கு அனுமதி கேட்டிருந்தது. ஆனால் காவல்துறை அனுமதி அளிக்கவில்லை. இந்த நிலையில் இந்த சட்டம், அதாவது குறிப்பாக இந்த தொடர்ச்சியான இந்த சம்பவங்கள், பாலியல் வன்கொடுமை சம்பவங்கள் திருமயம் தொகுதி, அதாவது குறிப்பாக சட்டத்துறை அமைச்சர் ரகுபதி தொகுதியில் தான் நடைபெற்று வருகிறது. இதற்கு பொறுப்பேற்று சட்டத்துறை அமைச்சர் பதவி விலக வேண்டும், தமிழக அரசு பதவி விலக வேண்டும் என்ற கோரிக்கை வலியுறுத்தி பாஜக சார்பில் தற்போது மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பாக போராட்டம் நடைபெற்று வருகிறது. இந்த போராட்டத்தில் காவல்துறையினருக்கும் அவர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. காவல்துறை அனுமதி பெறாமல் இந்த போராட்டம் நடைபெற்று வருவதாக கூறி அவர்கள் அனுமதிக்கவில்லை. ஆனால் தடையை மீறி தற்போது போராட்டமாக நடைபெற்று வருகிறது. குறிப்பாக காவல்துறையினருக்கும் பாஜகவினருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. ஒரு கட்டத்தில் வெந்தலக்கோட்டை காவல் ஆய்வாளர் பாஜகவினர் சட்டை பிடித்து வைத்தால் மிகவும் பரபரப்பான சூழல் ஏற்பட்டு தற்போது சாலை மறியல் போராட்டம், அதாவது போராட்டமானது தற்போது சாலை மறியல் போராட்டமாக மாறி சாலை மறியல் போராட்டமாக தற்போது நடைபெற்று வருகிறது. சிறிது நேரத்தில் அவர்கள் கைது செய்யப்பட உள்ளனர். உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி சுந்தர்.